நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் அன்பும் அருளும் உண்டாகும். அல்லாஹ்வுடைய பேரர்களால் இந்த பெண்கள் தருமையாக நெருங்கி வரும் வறுமையும் மனிதனுடைய விளைவும் என்ற தலைப்பு வழங்கப்பட்டது. சம்பவத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே வறுமை நாளை பற்றி பேசும்போது வறுமை நாள் என்பது சமீபத்தில் இருப்பதாக, நெருக்கத்தில் இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறார். குர்ஆனுடைய சூரத்துல் நபாவில் கடைசி வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார், இன்னா அன்தர்னாகும் அதாபன் கரீபா. நெருங்கி வரக்கூடிய ஒரு வேதனையை பற்றி நான் உங்களுக்கு எச்சரிக்கின்றோம். வறுமை நாள் என்பது எத்தனையோ பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடியது அல்ல, அது நமக்கு நெருக்கத்தில் இருந்தது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். நெருக்கத்தில் இருப்பது என்றால் என்ன பொருள்? இந்த வசனம் இறக்கப்பட்டது இன்றைக்கா? இது இறக்கப்பட்டது 1450 வருஷங்களுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி இதை ஓதி காட்டுங்கள். இன்னா அன்தர்னாகும் அதாபன் கரீபா. அந்த வேதனைகள் நிறைந்த சமீபத்தில் நடக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயே நெருக்கம்னு சொன்னா, அப்போ இந்த வசனம் இறங்கியே 1500 வருஷம் ஆயிடுச்சு. நெருக்கம்னு சொன்னா என்ன நெருக்கம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். குர்ஆனுடைய வசனத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வார்த்தையை சொல்றான். இறைவனுடைய எந்த வார்த்தைகளும் காலத்தாலும் அறிவாலும் அறிவியலாலும் முரண்படாது. அல்லாஹ் எப்படி சொல்லுகிறானோ அந்த வார்த்தை 100% உண்மையான வார்த்தை, நிகழக்கூடிய வார்த்தை, அது எந்த மாற்றமும் கிடையாது. அப்படின்னு சொன்னா 1500 வருஷம் ஆச்சு, சமீபத்தில் சொன்னா இன்னைக்கும் நாளைக்கு நடக்கணும். 1500 வருஷங்கள் ஆச்சு, வசனத்துக்கு என்னன்னா விளக்கம் அப்படின்னு கேட்டா, இறைவனுடைய பார்வையில் இது இவ்வளவு நாள் அப்படிங்கிற எண்ணிக்கை கிடையாது. நம்முடைய பார்வையில நாம கணக்கிட முடியாது. ஒரு நாள் அப்படின்னா 24 மணி நேரம், ஒரு மாதம் அப்படின்னு சொன்னா அது 30 நாட்கள் அல்லது 31 நாட்கள் அடங்கியது ஒரு மாதம். ஒரு வருடம்னு சொன்னா 365 நாட்கள் வரும் அப்படின்னு நமக்கு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? அல்லாஹ்வுடைய பார்வையில் அப்படி கிடையாது. ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வருடம் என்பது 365 நாள் ஆக வேண்டும்ன்றது அல்லாஹ்வுடைய கணக்கின்படி கிடையாது. இறைவனுடைய பார்வையில் இது எல்லாம் அற்பமானது, குறைவான நேரம். இதை புரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு வசனத்தை சொல்றான். அந்த வசனத்தை பாருங்க. கியாமத் நாள், உலகம் அழிகின்ற அந்த நாள் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது என்று சொன்னால், உங்களுடைய கண் இமையை அசைப்பதற்குள்ளாக அல்லது அதை விட குறைவான நேரத்தில் இந்த மறுமை நாளை நாம் ஏற்படுத்தி விடுவோம். கண் இமையை அசைக்கிற நேரம் இருக்கு இல்லையா? கண் இமையை அசைக்கிறது எவ்வளவு நேரம் ஆகும்? அவ்வளவு நேரத்திற்குள்ளாக இந்த கியாம நாளை, உலக அழிவு நாளை ஏற்படுத்தி விடுவதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றா, அதை விட குறைந்த நேரத்தில், கண் இமையை அசைப்பதே குறைந்த நேரம், அதையும் விட குறைவான நேரத்தில் இந்த உலக அழிவு நாளை நாம் ஏற்படுத்துவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு கடைசியாக அந்த வசனத்தை குறிப்பிட்டால், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் அனைத்தின் மீதும் ஆற்றல் உடையவன். அல்லாஹ்வுக்கு எப்படி கூட நெருக்கமாக கொண்டு வர முடியும் என்றும், கண்ணிமையை அசைப்பதற்குள்ளாக
என்று அல்லாஹ் என்ன செய்யலாம் குர்ஆன்ல கியாமத் நாளை பற்றிய ஒரு அடிப்படையை நம்ம முதல்ல புரியணும். பொதுவாகவே கியாமத் நாளை பற்றி நம்முடைய பார்வை எப்படி இருக்குன்னு கேட்டா, அதெல்லாம் இன்னும் ஒரு 1000 வருஷங்கள் ஆகும், இன்னொரு 500 வருஷங்கள் ஆகும், அது இன்னும் ரொம்ப தொலைவில் இருக்கு நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். கியாமத் நாளை பற்றி முதலிலே நாம் அடிப்படையாக புரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்போ நடப்பதை பற்றி நாம் பேசவில்லை, எப்போ நடக்க இருப்பதை பற்றி நாம் இங்கே விளக்கவில்லை, எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் என்ற நெருக்கத்தில் இருக்கின்ற ஒரு நிகழ்வை பற்றி தான் நாம் இப்போது பேசுகின்றோம். அப்படிங்கிற இந்த அடிப்படை விஷயத்தை நீங்க வந்து நல்லா கவனிச்சுக்கணும். இது எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் அப்படிங்கிற இந்த அடிப்படையை முதல்ல புரியணும். இரண்டாவது, உலகம் அழிவதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில அடையாளங்களை சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அடையாளங்களை குறிப்பிடுறார். பெரிய அடையாளங்கள், சிறிய அடையாளங்கள் அப்படிங்கிறார். பெரிய அடையாளங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை அடையாளங்கள் சொல்றாங்கன்னா 10 அடையாளங்கள் சொல்றாங்க. கிழக்கில் உதிக்கிற சூரியன் மேற்கில் உதிக்கும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு இறங்குவார்கள், யஜூஜ் மஅஜூஜ் என்ற கூட்டத்தினர் வருவார்கள், அதே போன்று தஜ்ஜால் என்ற ஒரு குழப்பவாதி வருவான். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய அடையாளங்களாக 10 அடையாளங்கள் சொல்றாங்க. அது மாதிரி சின்ன அடையாளங்கள் அப்படின்னு சில அடையாளங்கள் சொல்றாங்க. அது சிறிய அடையாளங்கள் என்பது 10 அடையாளங்கள் அல்ல, கிட்டத்தட்ட 20-25க்கு மேல போகுது. சிறிய அடையாளங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 20-25க்கு மேலான அடையாளங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ நாம நம்முடைய தலைப்பு வந்து நெருங்கி வரும் மறுமை அப்படிங்கிறதான இதில் என்ன புரியணும் அப்படின்னா, இந்த தலைப்பு எதுக்காக வழங்கப்பட்டது அப்படின்னா, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த அடையாளங்கள் இருக்குல்ல, சிறிய அடையாளங்கள் எடுத்துக்கோம். இந்த சிறிய அடையாளங்கள் இதுக்கு முன்னால நடந்துச்சா, அதை இனிமேல் நடக்க போகுதா என்பதை புரியணும். சிறிய அடையாளங்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முக்கால்வாசி அடையாளங்கள், ஒரு 75% அடையாளங்கள் உலகத்தில் நடந்து முடிந்துவிட்டது. இனி நடக்க இருக்கிற அடையாளங்கள், உலகம் அழிவதற்கான அடையாளங்கள் இன்னும் எவ்வளவு பாக்கி இருக்கு பார்த்தா, சிறிய அடையாளங்கள் ஒரு 25% பாக்கி இருக்கு, பெரிய அடையாளங்கள் பாக்கி இருக்கு. அதை தாண்டி உலகம் அழிவதற்கான சிறிய அடையாளங்கள் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்களோ அது 75% அடையாளங்கள் நடந்து முடிந்து விட்டது, நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன அடையாளங்கள் நடந்து முடிந்தாச்சு அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கியாமத் நாளுடைய அடையாளம் என்னென்றால் கொலைகள் பெருகும். கொலைகள் பெருகுவது உலக அழிவுக்கான ஒரு அடையாளம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கொலைகள் இன்றைக்கு பெருகி இருக்கிறதா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கவே வேண்டாம், ஆச்சரியப்படவே வேண்டாம். கண்ண மூடி தைரியமா சொல்லலாம், ஆமா இன்றைய காலகட்டத்தில் எடுத்து பார்த்தால் கொலை என்பது அதிகமாக பெருகி போய்தான் இருக்கிறது. இதை யாரும் சந்தேகமே இல்லை. எல்லாத்திற்கும் கொலை பெருகிவிட்டது என்றார்கள். சமீபத்தில் ஒரு வார கால இடைவெளிக்கு முன்பாக நீங்கள் பாருங்கள், இதே கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கருங்கல் அப்படிங்கிற ஊரை சார்ந்த ஒரு பெண்மணி, அந்த பெண் என்ன செய்தால், தன்னுடைய குழந்தை பிறந்து 4 நாளோ 5 நாளோ ஆன குழந்தை, அந்த குழந்தையை ஒரு தாய் கொலை செய்கிறார். நியூஸ் பேப்பர் வாயுள்ள திணிச்சு அந்த குழந்தையை கொலை செய்கிறார். ஒரு தாய் குழந்தையை கொலை செய்வது பெறுகிறது. ஒரு பள்ளிக்கூடம் படிக்கின்ற மாணவ மாணவிகள் அவர்களுக்கு மத்தியில் நடக்கின்ற கொலைகள் பெறுகிறது. ஒரு குடும்பத்திற்கு மத்தியில் நடக்கக்கூடிய பிரச்சனையின் காரணமாக கொலைகள் பெறுகிறது. நண்பர்களுக்கு மத்தியில் கொலை பெறுகிறது. சமூகத்தில் இன்றைக்கு கொலைகளின் பட்டியலை எடுத்து பார்த்தால் எக்கச்சக்கமாக பெருகி போயிருந்ததை பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள், கியாமத் நாளுடைய ஒரு அடையாளம் என்னென்றால் கொலைகள் பெருகும். இவரை யாரும் கொலை செய்யல அப்படி ஒரு செய்தியை நம்ம கேள்விப்படவும் இல்லை.
இனிமேல் தான் உடைகள் கேள்விப்படப்படுவான் என்றால் ஆச்சரியப்படவே வேண்டாம். ரசூலுல்லாஹ் உலக அறிவுக்காக எந்த அடையாளத்தை சொன்னாரோ அந்த அடையாளங்கள் நடந்து முடிந்துவிட்டது, நடந்து கொண்டு இருக்கிறது. வேற அடையாளங்கள் நடந்திருக்கிறது அப்படின்னு எடுத்து பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, விபச்சாரங்கள் பெருகும். கியாமத் நாளுடைய ஒரு அடையாளம் அப்படின்னு சொன்னா அதில் விபச்சாரங்கள் பெருகி இருக்கும், அதிகமாக பெருகி போயிருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் விபச்சாரங்கள் பெருகி போய் இருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்கவும் வேண்டாம். பெருகி போய் இருக்கிறது நான் சொல்றது ஆச்சரியப்படவும் வேண்டாம். பெருகி போய் தான் இருக்கிறது. எந்த அளவுக்கு பெருகி போச்சு? நேற்று முன்னால ஒரு 2 நாளைக்கு முன்னால கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ், அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு பெண்மணி, அந்த பெண் என்ன செய்கிறாள், ஒரு 3-4 பேரால் கூட்டாக கூட்டு வாரி பலாத்காரம் செய்யப்படுகிறார், கொலை செய்யப்பட்டார். இது கொலை அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள மட்டும் பார்க்காம ஒரு ஆண் நண்பரோடு இரவில் 11 மணிக்கு போல வீட்டுக்கு தெரியாம, ஹாஸ்டலுக்கு தெரியாம, ஹாஸ்டல் வார்டனுக்கு தெரியாம, வாட்ச்மேனுக்கு தெரியாம தன்னுடைய ஆண் நண்பரோடு இரவு 11 மணிக்கு மேலாக இரவில் தனியாக ஒரு இடத்தில் சென்றிருக்கிறார். என்ன காரணம்? என்ன தேவைக்காக இரவு நேரத்தில் பயணித்தார்? யாருடைய துணையும் இல்லாமல், யாருக்கும் தகவல் சொல்லாமல் இரவில் தனியாக ஒரு ஆண் நண்பரோடு பயணிக்க என்ன காரணம்? அப்போ ஒரு விபச்சாரங்கள் அப்படிங்கிறது நீங்க எப்படி பார்க்க போச்சுன்னா இதெல்லாம் குற்ற செயலே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விபச்சாரம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு அந்நிய ஆணோ அந்நிய பெண்ணோ தவறான உறவுகளில் ஈடுபடுவது மட்டும் விபச்சாரம் அல்ல. தவறான காட்சிகளை உங்கள் கண்ணில் பார்க்கும் என்றால் அது கண் செய்யும் விபச்சாரம். தவறானவற்றை உங்கள் காதுகள் கேட்கும் என்றால் அது காது செய்கிற விபச்சாரம். தவறானவற்றை உங்கள் கைகளோ காதுகளிலோ ஈடுபடுமானால் அது உடல் உறுப்புகள் செய்கிற விபச்சாரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விபச்சாரம்னா என்னன்னு நீங்கலாம். ஒரு அந்நிய ஆணோ அந்நிய பெண்ணோ ஒரு தகாத உறவில் ஈடுபட்டால் மட்டும் அது விபச்சாரம் கிடையாது. எதற்கு விபச்சாரத்தை பட்டியல வரும்? தவறானவற்றை உங்கள் கண்கள் பார்க்கிறதா, காதுகள் கேட்கிறதா, நாவுகள் பேசுகிறதா, உங்கள் உடல் உறுப்புகள் தவறானவற்றை ஈடுபடுகிறதா, அவை எல்லாம் விபச்சாரம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கைகள் இன்றைக்கு நாம நாட்டில் உலகத்தில் நடக்கிறத பார்க்கிறோம். விபச்சாரங்கள் மல்லிகை பெருகி போய்விட்டது. எங்கு பார்த்தாலும் விபச்சார கூடங்கள் ஏற்படுத்தி அந்த விபச்சார விடுதிகளுக்குள்ளாக ஒரு ஷாப்பிங் மாலா இருக்கட்டும், ஹோட்டலா இருக்கட்டும், ரெஸ்டாரண்டா இருக்கட்டும், இங்கே தங்கு விடுதிகளா இருக்கட்டும், எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு விபச்சார மையங்களாக மாறியிருப்பவை சாதாரண ஒரு டிவியை திறந்தா, செல்போனை திறந்தா வெளியிலே ஒட்டப்படுகின்ற போஸ்டர், நோட்டீஸ், விளம்பரங்கள் உட்பட எல்லாவற்றிலும் இன்றைக்கு ஆபாசங்கள் கிடைக்கிறதா இல்லையா? அப்ப இதெல்லாம் விபச்சாரம் பெருகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்த அந்த எச்சரிக்கைகள் இன்றைக்கு உலகில் நடந்து கொண்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். இதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் வேற என்ன எச்சரிக்கை பண்ணாங்க? இன்னொன்றை சொன்னார்கள், மக்களிடையே இந்த குடிசைகளில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் கோபுரத்தில் வாழ்வார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொருளாதார செல்வ வளங்கள் மக்களிடத்தில் தாராளமாக பெருகும். பொருளாதார செல்வ வளங்கள் மக்களிடத்தில் எப்படி பெருகும் சொன்னா தன்னுடைய தேவைக்கு அதிகமாக, ஒரு மனிதனுடைய தேவைக்கு எஞ்சி அதிகமான பொருளாதாரங்களை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நிலை மனிதனிடத்தில் ஏற்படும். எந்த அளவுக்கு ஏற்படும் சொன்னா, ஒரு தர்ம பொருளை கொண்டு போய் நீங்க கொடுக்குறீங்க, அந்த தர்மம் பெறுகின்ற மனிதர் சொல்வார், இதை முன்னாடியே கொடுத்துருக்காமே, நேற்று கொடுத்துருக்காமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஒரு பொருளை ஒரு இடத்தில் வாங்கக்கூடிய நிலையில நான் இல்லை, நாளை 100 பேருக்கு
எந்த ஏழைகளும் இருக்க மாட்டார்கள். ஏழைகள் ஒவ்வொருவரும் மிகப்பெரிய ஒரு செல்வந்தமான ஒரு நிலையில் வாழ்வார்கள் என்று அல்லாஹ் எச்சரித்தார்கள். அந்த எச்சரிக்கை இன்றைக்கு நடந்து முடிந்துவிட்டது. பெரும்பாலான ஏழைகள் நம்ம பார்க்க முடியாது. ஏழைகள் சொன்னா கூட ஒரு ஏழையுடைய வீடு எப்படி இருக்கும்? எந்த ஒரு ஏழையுடைய வீட்டை எடுத்துக்கொண்டாலும் பார்த்தா குறைந்தபட்சம் ஒரு 2 வீலர் இல்லாம இருக்கவே இல்லை. நாம ஏழைகள் சொல்லிக்கிறோம், நாம பெரிய பணக்காரன் இல்லை, நான் ஏழை, அன்றாடம் சம்பாதித்து அன்றாடம் சாப்பிட்டு வாழ்ந்து இருக்கிறவனா அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் குறைந்தபட்சம் ஒரு பைக்காவது இருக்கும். ஒவ்வொரு இடத்திலையும் குறைஞ்சது 1க்கு 2 செல்போன்கள் இருக்கும். எல்லோருடைய வீடுகளிலையும் டிவிகள் இருக்கும். எல்லோருடைய வீடுகளிலையும் ஏசி, ஃப்ரிட்ஜ் மாதிரியான பொருட்கள் இருக்கும். இதெல்லாம் வாங்கி பயன்படுத்தி கொண்டிருக்கிற நாம தான் சொல்லிட்டு இருக்கிற ஏழைகள். அப்ப ஏழைகள் இல்லாத ஒரு நிலை, எல்லா இடத்தையும் பொருளாதாரங்கள் அள்ளி கொட்டுகின்ற ஒரு செழிப்பான ஒரு நிலை உண்டாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். அந்த எச்சரிக்கைகளும் இன்றைக்கு நடந்து கொண்டு விட்டது. அது வந்து வேற என்ன எச்சரித்தாங்க? நெருக்கமான கடை வீதிகள் உண்டாகும். கடை வீதிகளுக்கு போறதையா ஒரு காலத்துல ஒரு நேரத்துல கடை வீதிகள் எப்படி இருக்கும்? நீங்க பழைய போட்டோக்கள் நீங்க எடுத்து பாருங்க. சென்னை மாதிரியான பெரும் பெரும் நகரங்களுடைய பழைய கால போட்டோக்கள் வெளியிடுவாங்கல்ல, அந்த போட்டோக்களை எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் இருக்கு ரயில்வே ஸ்டேஷன், அதை சுத்தி பார்த்தா எந்த இடத்துல கடையில பார்க்க முடியாது. மாட்டு வண்டியில் ஒரு 2 பேர் போயிருப்பாரு, ஒரு 4 பேர் தெருவுக்கத்துல பேசிட்டு இருப்பாங்க. மனிதர்களுடைய பாப்புலேஷன் அந்த எண்ணிக்கை கம்மியா இருந்துச்சு. கடைவீதிகள் ஒவ்வொருக்கும் இடைவெளிகள் அதிகமா இருந்துச்சு. ஒரு கடையிலிருந்து இன்னொரு கடையில தூரமா தான் இருக்கும். ஆனா இன்றைக்கு எப்படியான ஒரு நிலை ஏற்பட்டுச்சுன்னா கடைவீதிகள் இருக்கும். மருமகச்சார்ந்த சுகம் வந்துட்டீங்களா? ஒரு 10 கடை இருக்க வேண்டிய இடத்துல 20 கடை வச்சிருப்பான். ஒரு கடை சந்து மாதிரி தான் இருக்கும். ஒரு தீப்பெட்டி செக்ஷன் தான் இருக்கும் ஒரு கடை. அந்த மாதிரி ஒரு நெருக்கமான கடைகளை உள்ளடக்கிய ஒரு காலம் உண்டாகும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்றைக்கு அந்த காலங்கள் வந்தாச்சா பார்த்தா ஆச்சரியப்பட வேண்டாம், இதுவும் நடந்து முடிவிட்டது. ஒரு மாதிரி சொல்லி உள்ள போறோம், உள்ள நுழையும். அந்த மாதிரி உள்ள போனோம்னா உலகத்தினுடைய மொத்த கடைகள் உள்ளது. உங்களுக்கு என்னென்னாலும் வாங்கிக்கலாம். அவன் செக்ஷன் பிரிச்சு எடுத்துவான். உனக்கு சாப்பிடணும்னு ஆசை இருந்தா லிஃப்ட்ல ஏறி இல்லை எக்ஸ்டர்ல ஏறி எப்படியாவது போய் 4வது ஃப்ளோர்ல ஃபுட் கோர்ட்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஒரு என்ன இருக்குங்க, இல்ல உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வாங்கணும் அப்படின்னு ஆசை இருந்தா ஒரு லிஃப்ட்ல ஏறி இல்ல படியில ஏறி எதையாவது இந்த செக்ஷனுக்கு போனீங்கன்னா அங்க உனக்கு தேவையான ஆடைகள் இருக்கும். இல்ல ஒரு செட் வாங்கணும்னு ஆசை இருந்தா அது இங்க இருக்கும். உள்ளாடை இருக்கு, வெளியாடை இருக்கு, குடிக்கிறதுல இருக்கு, காலை மாட்டுறது, ஏற்று செட் தலையில இருந்து கால வைக்கும். உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கும். இதைத்தான் சொன்னார்கள். நெருக்கமான கடைவீதிகள் உண்டாகும் ஒரு காலத்தில் அது கியாமத் நாளில் அடையாளங்களில் ஒன்று அது நடந்து முடிந்தாச்சு. இன்னொரு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாலைவனங்கள் சோலைவனங்களாக மாறும். பாலைவனம் இருக்குல்ல, பாலைவன பகுதி, அந்த பாலைவனங்கள் எப்படி மாறும் என்றால் அது சோலைவனமாக மாறியிருக்கும். இன்றைக்கு பாலைவனங்களே பார்க்க முடியாது. வடநாடுகளில் இருக்கிற பாலைவன பகுதியை நீங்க பாருங்க. மக்கா பாலைவன நகரம் தானே. இந்த பாலைவன நகரம் இன்றைக்கு எவ்வளவு செழிப்பாக இருக்கிறது, எவ்வளவு செழிப்பு. இந்த நாட்டில் எதெல்லாம் விவசாயம் பண்ணி பயிருக்கு அதை அறுவடை செய்கிறோமோ இது எல்லாம் அவ்வளவு சுத்தமாக சுகாதாரமாக மக்காவுடைய கிடையாது. எல்லா விதமான பல வகைகளும் கனி வகைகளும் அவ்வளவு சுத்தமாக புனிதமாக பாலைவன நகரத்தில் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. பாலைவனம் சோலைவனமாக மாறும் சொன்னா பாலைவனமே இல்லாமல் மாறும் இல்லை, அதில் பல விட செய்து கொண்டாகும். இன்றைக்கு அதுவும் உண்டாகிறது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன அடையாளங்களை சொன்னார்களோ சிறிய அடையாளங்கள் என்று நிறைய அடையாளங்கள்
உண்டாகி இருப்பதை பார்க்கிறோம். இன்னொரு அடையாளத்தை சொன்னாங்க. என்ன அடையாளத்தை சொல்றாங்க? இந்த கியாமத் நாள் நெருங்குகிற நேரத்தில் மக்களுடைய இந்த ஆடை முறைகளை பற்றி சொல்றாங்க. அவங்க ஒட்டகத்தினுடைய திமிழை போல, ஒட்டகத்துக்கு முதுகுல ஒரு திமிழ் இல்லையா, அது நடக்கின்ற போது பார்த்தா அங்கேயும் இங்கேயும் சாய்ந்து சாய்ந்து நடக்கும். ஒட்டகத்தின் முதுகில் இருக்கின்ற அந்த திமிழை பார்த்தால் ஒட்டகம் நடக்கும் போது அங்கேயும் இங்கேயும் சாய்ந்து சாய்ந்து நடந்துட்டே இருக்கும். இது மாதிரி உயரமான கொட்டைகளை போட்டுக்கொண்டு மெல்லிய உடைகளை உடுத்திக் கொண்டு சில மக்கள் வருவார்கள். இன்றைக்கு அந்த மக்களையும் என்ன செய்யறோம்? நாங்கள் தான் செய்யறோம். தலைக்கு மேலாக சில பேர் கொண்டே அடிக்கிறாங்கல்ல, நல்ல இயற்கை உயரம் கொண்டே போடுவாங்க. இப்படி போடுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டா அப்படின்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. தலைக்கு முடிகளில் பேண வேண்டிய ஒழுக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஒழுக்கங்கள் சொல்றாங்க. ஒரு பகுதி மடித்து இன்னொரு பகுதி விடாதீர்கள், அது யூத நசாராக்களின் கலாச்சாரம் அப்படின்னாங்க. உங்களுடைய தலை முடிகளில் நிறைத்து விட்டால் அதை வெள்ளை வெள்ளை வைத்திருக்காதீர்கள், அதுக்கு செய்ய கருப்பாக சாதிகளை பூசுங்கள் அப்படின்னாங்க. தலைகளை பரட்டைகளாக வைத்திருக்காதீர்கள், அதை பராமரியுங்கள் அப்படின்னாங்க. தலைமுடியில் பேண வேண்டிய ஒழுக்கம் நிறைய இல்லை. அது பெண்கள் தன் தலைமுடிக்கு பேண வேண்டிய ஒழுக்கம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, உயரமான கொட்டைகளை அணியாதீர்கள், தலைக்கு மேல இருக்க போய் என்ன செய்யுங்க, அந்த கொட்டைகளை போடாதீர்கள். அது ஒட்டகத்தினுடைய திமிழை போன்று இருக்குமானால் அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கண்டிச்சாங்க. மெல்லிய உடைகளை உடுத்தாதீர்கள். உடல் உறுப்புகளை மறைக்கணும்னா என்ன அர்த்தம்? உடலை மறைத்தல் மார்க்கம் சொல்லுது. உடலை மறைத்தல் என்றால் என்ன பொருள்? உடலுடைய வடிவமைப்பையும் மறைக்கணும். உடலை மறைப்பதென்றால் சும்மா ட்ரெஸ்ஸை போட்டோட உடலை மறைக்கத்தான் செய்யும். ஒரு துண்டெடுக்கிறால் உடலை மறைக்கும். உடலை மறைப்பது விஷயம் அல்ல. உடலின் உறுப்பு அந்த வடிவ பகுதிகள் எதுவும் வெளியே தெரியாத வண்ணம் அமையும். மெல்லிய உடைகளை உடுத்துகிறார்கள் இன்றைய காலகட்டத்தில். ஃபேண்ட் போட்டுவாங்க. அந்த ஃபேண்டினுடைய பகுதி இருந்தால் காலுடைய வடிவத்தை அப்படியே வெளியே காட்டும். சட்டை அணிகிறார்கள், உடல் மேற்பகுதியினுடைய வடிவத்தை அப்படியே காட்டும். இதை சுசதாசனம் கண்டித்தார்கள். மெல்லிய உடைகளை உடுத்தி தன்னுடைய தோள்களை எல்லாம் சாய்த்து கொண்டு ஒட்டகத்துடைய திமிழை போல கொட்டை அணிந்து கொண்டு வரும் பெண்களை பார்த்தால் அது கியாமத் நாளுடைய அடையாளம் தான். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஏராளமான அடையாளங்கள் இருக்கு இல்லையா? இன்னும் நிறைய அடையாளங்கள் இருக்கிறது. நேரம் குறைவு காரணமாக சில அடையாளங்கள் நம்ம சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம். இந்த அடையாளங்கள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, மறுமை நெருங்கி கொண்டிருக்கிறது என்றும் இந்த அடையாளங்கள் நமக்கு எச்சரிக்கிறது. மறுமை நெருங்குகிறதே என்ற அந்த அச்ச உணர்வு, அதற்கான ஒரு சேமிப்பு நம்ம கிடைக்குதா சிந்திச்சு பாருங்க. நாம ஒரு பயணத்துக்கு போறோம், ஒரு வெளியூருக்கோ ஒரு வெளிநாட்டுக்கோ ஒரு பயணத்திற்காக புறப்பட இருக்கிறோம். அந்த பயணத்திற்கான தேதி உங்களுக்கு சொல்லிட்டாங்க, இத்தனை தேதி உங்களுக்கு பயணம்னு சொல்லி. நாள் நெருங்க நெருங்க நாம என்ன செய்வோம்னா பயணத்திற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யாங்க. எத்தனை நாள் தங்க போறோம், எவ்வளவு ரூபாய் செலவாகும், அதுக்கான பொருளாதாரத்தை தங்கக்கூடிய நாட்களில் சாப்பாடு என்ன செய்யணும் அதை ஏற்படுத்தும். ட்ரெஸ்ஸுக்கு அதுக்கு ஏற்படுத்தும். பயணத்துக்கு இவ்வளவு ஏற்பாடு இல்லை. ஓய்வு திருவார பயணம், மறுபடி பயணம் என்பது எப்படி? அது நிரந்தர பயணம். ஒரு நாள் போனது ஒரு வழி பாதை, அதுக்கு இன்னொரு வழி பாதை கிடையாது. நிரந்தரமாக நாம் சந்திக்கின்ற அந்த மறுபடி பயணத்திற்காக அந்த மறுபடியினாலும் கிராமனாலும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அதுக்காக நாம் என்ன ஏற்பாடு செய்வோம் சிந்தித்து பாருங்கள். தாய்மார்கள், பிள்ளைகளுக்காக சேர்த்துக்கிறாங்க, காசு சேர்த்து வைக்கணும், நகையா சேர்த்து வைக்கணும். என் வாழ்க்கையில் நான் பல வருஷ நாமங்கள் கஷ்டப்பட்டு என் பிள்ளைக்கு சேர்த்து வைப்பேன், அவன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க மறுமை நாளுக்கு நாம் என்ன சேர்த்தோம், எதை சேர்த்து வைக்கணும் அப்படின்னா நன்மை நம்மிடத்தில் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி கேட்டார், நல்லா இருக்கும்போதே மறுமை நாள் எப்போது வரும்? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, எப்பா உனக்கு மறுமை நாள் வரணும்னு அவ்வளோ அவசரமா? நீ மறுமைக்காக என்ன சேர்த்து வைத்திருக்கிறாய்? அவசரப்பட்டிய மறுமை நாள் வரணும்னு சொல்லி
அந்த நபித்தோழர் சொன்னார், அல்லாஹ்வே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதர் மீதான நேசம் மட்டும்தான் இருக்கிறேன். அல்லாஹ்வை நேசிக்கிறேன், அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கிறேன். மறுமைக்காக நாம் சேர்த்து வைத்தது என்ன? மறுமைக்காக நெருங்கி வருவதற்கு இவ்வளவு அடையாளங்கள் கண்முன்னே நடந்த பிறகு கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதற்காக எதையும் சேர்க்காமல் இருக்கிறோம். நன்மைகளைத்தான் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான் திருமறையிலே, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது. அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறான். ஃபஸ்தபிகுல் கைராத். மறுமைதான் உங்களுடைய இலக்கு என்றால் நீங்கள் எப்படி பயணிக்கணும்? ஃபஸ்தபிகுல் கைராத். நல்லவற்றை நன்மையை நோக்கி பயணிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மறுமை நாள் வந்து கொண்டிருக்கிறது, நெருங்கி கொண்டிருக்கிறது. நாமோ நன்மையில் அலட்சியமாக இருக்கிறோம். தொழுகையிலே அலட்சியம், குர்ஆன் ஓதுவதிலே அலட்சியம், இதர நன்மைகளை செய்வதிலே அலட்சியம். இப்படியே அலட்சியம் நம்முடைய வாழ்க்கையை நாம் கழித்து விடுவோமேயானால் மறுமை நாளில் நின்றதற்கு பிறகு சில அல்லாஹ்விடம் கேட்பார்கள், யா அல்லாஹ், எனக்கு சில நேரங்களை அவகாசத்தா, உலகத்திற்கு திருப்பி அனுப்பி இன்னொரு வாழ்வை எனக்கு மீட்டுத்தா என்று அல்லாஹ்விடத்தில் கத்தினாலும் கதறினாலும் ஒரு காலத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்? மீண்டும் ஒரு உலக வாழ்க்கையை ஏற்படுத்திட மாட்டான். இறைவன் தந்திருக்கின்ற இந்த அற்புதமான வாழ்க்கை நல்ல வகையில் பயன்படுத்தி நெருங்கி கொண்டிருக்கிற இந்த மறுமை பற்றிய அச்சத்தை உள்ளத்திலே வளர்த்து அதற்கான ஒரு ஏற்பாடாக நாம் அதிக நன்மைகளிலே ஈடுபட வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் ரப்பனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்